நம்ம ஊர் நம்ம மண். நம்மள பல பேருக்கு வீட்டு பக்கத்துலேயோ தோட்டத்துலேயோ வெளியில் கடைகள்லையோ கிடைக்கக்கூடிய எளிமையான பப்பாளி பழம், கொய்யாப்பழம், மாம்பழம் போன்ற பழத்தில் இருக்கிற சத்தை அறியாமல் உயர்தக ரகத்திலேருந்து வர பழங்களில் தான் சத்துக்கள் அதிகம்னு நம்மளோட நாட்டம் பூரா அங்கே போயிடுது. இயற்கையாக எளிமையாக சிம்பிளாக நம்ம வீட்டு ஓரத்துலேயே கிடைக்கிற பப்பாளி மரத்தில் இருக்கிற நன்மைகளை பற்றி நம்ம அறியாமல் விடுறோம். நம்மளும் யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணும்போது பல விழிப்புணர்வு வீடியோ பார்க்குறோம். ஆனால் ஒன்றத்தை கூட நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்ன முறைக்கொண்டு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இன்னமும் நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற மாதிரி வரப்போகிற தலைமுறைக்கு சத்தான உணவும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலும் அமைச்சு நம்மளாலும் கொஞ்சம் கொடுத்துட்டு போவோமே. நம்ம சியாம்பாட்டை விட்டுட்டு போன பனை மரத்தில் இருந்து நொங்கு வண்டி செஞ்சு விளாண்டோம். ஆடி மாதம் காத்தடிக்கும் போது தட்டைக்குச்சி ஒடிச்சு காக்காமுல்ல அதில் வச்சு தென்னங்கீத்தை அதில் வச்சு காத்தாடி மாதிரி செஞ்சு ஓடி விளாண்டோம். அதுவே அப்போ காலத்தில் நம்மளுக்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸு தான். ஆனால் இப்போ கூடிய பிள்ளைகளை நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கே தெரியும். அறிவியலும் விஞ்ஞானமும் எவ்வளோ வேணாலும் வளரலாம். ஆனால் நம்மளால் முடிஞ்சது நோயற்ற வாழ்வும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலும் அமைச்சு தரது தான். நன்றே செய், அதுவும் இன்றே செய். இன்னும் நம்மள பல பேர் டீ, காஃபி அப்படின்ட்டும் கார்ப்பரேட் நிறுவனத்துலேருந்து கிடைக்கிற சத்தான பானங்கள்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்கி குடிக்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்மளுக்கும் தெரியும். வெறும் சுவை மட்டும்தான் இருக்கே தவிர ஆரோக்கியம் எதுவும் இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். இனியாவது நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைகளில் கொஞ்சம் ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்குவோம். இப்போ காலகட்டத்தில் நடந்த பல ஆய்வுகளில் சொல்லுது, மஞ்சள் கலர், சிவப்பு கலரில் இருக்கிற நம்ம நாட்டு வகை பழங்களில் இருக்கிற அவ்வளோ சத்தும் இருக்குது. முக்கியமாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறது அழகு, இளமை அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த மாதிரியான மஞ்சள், சிகப்பு வகை பழங்களை உட்கொண்டாலே ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் சி நமக்குள்ளே உண்டாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து பப்பாளி பழத்தில் அதிகம். டைஜஷன், செரிமானம் சீக்கிரமாகவும் நடக்கும். பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இளமையிலே கண்ணாடி போடுறது, கேட்ராக் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்குள்ள சுற்றி இருக்கிற கொழுப்பு சத்தை அகற்றுறதுக்கு இது சரியான உணவும் கூட. பப்பாளி பழம் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் புற்றுநோய் சுலபத்தில் வராதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. பப்பாளி பழத்தை அப்படியே சாப்பிட முடியாட்டியும் டெய்லி 2 கீத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஸ்மூதி மாதிரி அடித்து சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் கூட கலந்து சாப்பிட்டாலும் நல்லது தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. டெய்லி காலையில் குடிக்கிற டீ, காஃபிக்கு பதிலாக இந்த ஸ்மூதியை உட்கொண்டு நம்ம ஹெல்தியான என்விரான்மெண்ட்டை உருவாக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. Come on, let's all put our hands together and walk towards the path of vision over naturalized and eco-friendly environment. Say goodbye to the flavored drink and welcome the new naturalized drink which will give us a healthy environment. மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க.